உந்தன் கண்கள் பார்த்தால் வெக்கம் கூடும் போ போ, கிளியே கிளியே போ போ, நித்தம் பல நூறு முத்தம் கேட்க போ போ. என்ன மச்சான் சாப்பிட்டியா? வந்துட்டா சிவபூஜையில கரடி மாதிரி கரெக்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? வர கஸ்டமரை கவனிடா. இல்ல மச்சான், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். வேற தங்கச்சி வந்ததா சாப்பிட வைக்கலன்னா வேற என்னையே தான் திட்டுவா. உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்டாச்சு போய் வேலையை பாரு. தங்கச்சி கிளம்பிட்டாலாமா? டேய், அது எப்படிடா எனக்கு தெரியும்? அவ என்ன எனக்கா போன் பண்றா? எதா இருந்தாலும் உனக்கு தானே போன் பண்ணுவா, நீயே கேட்டு தெரிஞ்சுக்க. மனுஷனை நிம்மதியா கனவு கனவு விட்டுறான்னா என்னாச்சு உனக்கு? ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பானோ, தொல்லை பண்ணிட்டோமோ? சரி, நமக்கு நிறைய வேலை கிடக்கு, அதை போய் பார்ப்போம். டேய், ஒரு நிமிஷம் குடோன் வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போ போ. டேய் சரண், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாஷாம். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? நான் பைக்ல போகும்போது உடனே பார்த்தேன். இவன் இதுக்கு இங்க தனியா வந்து நின்றுகிட்டு இருக்கான்னு பைக்கை நிப்பாட்டிட்டு வந்து பாக்கேன். ஆமா, என்னாச்சு? ஏன் இங்க தனியா நிக்கிற? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களா என்ன? இல்ல சாம், மனசு சரியில்லை, அதனாலதான் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன். ஏன்டா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இந்த மொட்டை வெயில்ல இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடா, நாங்கெல்லாம் டூருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஏற்காடுக்கு. ஆர்டா, சொல்லவே இல்லை. யாரெல்லாம்? நிறைய பேர் ஃபேமிலியா அப்படியே பஸ் பிடிச்சி போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, நானும் போலான்னு பார்த்தேன். கடைசியில் எங்க அம்மா போகக்கூடாதுன்னுட்டாங்க. அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அத்தை அப்பாட்ட பேசுறேன், உனக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் வந்துருன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒருத்தரும் ஃபோன் பண்ண காணோம். அதான் போக முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபேமிலியானா யாரெல்லாம்டா? சஞ்சய் தாண்டா பிளான் பண்ணியிருந்தான். சந்தோஷ் அண்ணனையும் சாலினி அண்ணியும் எங்கேயுமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போல, அப்படியே இந்த ட்ரிப் போற மாதிரி கூப்பிட்டு போனா அவங்களும் வெளியில போன மாதிரி இருக்கலாம்னு அவன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் பிளான் பண்ணான். அதுக்கப்புறம் சோனி அவங்களாம் வரவே நிற்பாங்க போல இருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தரா ஆட் ஆகி நிறைய பேர் வராங்கன்னா தான் பஸ் பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. சரின்னு நானும் எனக்கு விஷயம் தெரிஞ்சு நானும் போலான்னு பார்த்தா கடைசியில் எங்க அம்மா நீ போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன் இவ்வளோ பேர் போகும்போது அதுலயா நீ போகக்கூடாது? லட்சுமி அத்தை பசங்க எல்லாம் வராங்கல்ல, சந்தியா சோனியா எல்லாம், அதனால எங்க அம்மா விட மாட்டாங்க. அவங்க போற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு. ஓ, அதான் விஷயமா? எப்ப கிளம்புறாங்க? இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறாங்க. நல்ல வேலை, உன்னை போக வேண்டான்ட்டாங்க. நீயும் போயிருந்தானா எனக்கு எப்படி நேரம் போகும்? அப்புறம் யார் எனக்கு கம்பெனி தரதுங்க? டேய், நீ வேற கடுப்பேத்தாதடா. நானா ஆசாசியா போலான்னு இருந்து கடைசியில போக முடியலையேன்னு கடுப்புல இருக்கேன். நீ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியாக்கும். வேற என்ன, எல்லாரும் கிளம்பிட்டா ஊர்ல இருந்து, அப்புறம் எனக்கு போர் அடிக்காதா? என் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கேட்டா சொந்தக்கார வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேங்க. வீட்டுல இருக்கேன், இல்லாட்டினா வெளியே வரமாட்டேன். இந்த வெயிலுக்குலாம் வெளியில வந்தானே அவ்வளவுதான்றான். ஒருத்தனை வரமாட்டேங்கிறான். எனக்கு டைமே போக மாட்டேங்குது. இப்ப நீ எப்படியும் ஊர்ல தானே இருப்ப எனக்கு கம்பெனி தரதுக்கு. அதனால வா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அவங்களாம் டூர் போட்டோம். டேய், வெறுப்பேத்தாதாடா. எப்படியாவது நான் போகணும் டூருக்கு, ஏதாவது பிளான் சொல்லு. அப்பயும் பாரு, நீ மட்டும்தான் போறதுக்கு பிளான் கேட்க. நான் வந்தா என்னையும் கூட்டு போக மாட்டியா? அட, இது நல்ல ஐடியாவா இருக்க. பெசட்டிக்கு நம்ம பைக்ல கிளம்பிடுவோமா ரெண்டோம்? உங்க அம்மா கிட்ட என்னைய மாட்டி விடலான்னு. ஏய், எப்படியாயிரும் நம்மளும் போகணும்ல, என்ஜாய் பண்ணணும்ல. அதுக்கு ஏதாவது ஒண்ணு யோசி. சரி விடு, சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குல்ல, ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம். டேய் ராம், கொஞ்சங்க வா. சொல்லுங்கண்ணா. விமல் வேற வெளியில போயிட்டான், குடோன் வரைக்கும் போயிருக்கா, இப்ப வந்துருவான். அது வரைக்கும் நீ பில்டிங்ல உட்காரு. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ரூம்ல இருக்கேன். சரிண்ணா. சாலினியை வேற லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னோம், அவளை வேற இன்னும் காணோம். எப்போ வருவான்னு வேற தெரியலையே. இதுக்கு நான் வீட்டுக்கே போயிருந்துருக்கலாம். அவளை எதிர்பார்த்தே எனக்கு தலைவலி வந்து போச்சு. இதுக்கு நான் காலையிலே அவளை எழுப்பி பேசிட்டே வந்திருக்கலாம் போல இருக்கு. அவகிட்ட இன்னைக்கு பேசாம வந்ததுனாலே என்னமோ தெரியல, இன்னைக்கு நாளே ஓட மாட்டேங்குது, நேரமும் போக மாட்டேங்குது. லேப்டாப்பை கொண்டு வருவா, அவளை பார்த்துடலான்னு பார்த்தா இன்னும் வர காணும். கோப்பலைக்கு எவ்வளவு தைரியம்! நான் தூங்குனேனா எழுப்ப மாட்டாராமா? எழுப்பாம அவர் பாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காரு. இருக்கட்டும், இன்னைக்கு போய் நேர்ல பார்த்து மண்டையிலே நறுக்கு ரெண்டு மூணு கொட்டு வச்சிடுறேன். ஐயோ, லேப்டாப் காண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சீக்கிரமா கொண்டு போய் கொடுப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, பில் போடுங்க. ஓகே மேடம். அட, நம்ம வீட்டுக்காரங்க இங்க ஆளை காணோம். இங்க பில்டிங் செக்ஷன்ல வேற ஆளு தான் இருக்கு. ஒருவேளை ரூம்ல இருப்பாரோ? அப்பப்போ விமல் அண்ணன் சொல்லுவாரு தலைவலிக்குன்னு ரூம்ல போய் உட்கார்ந்து பாருன்னு. அங்க இருப்பாரா இருக்குமோ? சரி, நம்ம அங்கேயே கொண்டு போய் கொடுப்போம் லேப்டாப்பை. யார் இந்த பிள்ளை? கடைக்கு இப்படி தலைவரி கோலமா வந்திருக்கு. இப்பதான் இதெல்லாம் பேசன் ஆகி போச்சே, அதனால எல்லாம் அப்படிதான் தலையை குறிச்சு போட்டுட்டு அழைதுவோம். என்ன இந்த கதவை திறக்க மாட்டேங்குது? ஏம்மா, நீங்க எதுக்குமா அந்த கதவை திறக்கிறீங்க? கஸ்டமர்லாம் அந்த ரூமுக்கு போக கூடாதுமா. நீங்க எங்க பொருள் எடுக்கிறதா இருந்தா இங்க எடுத்துட்டு பில் போடுற இடத்துக்கு போங்க. அதெல்லாம் சார் இருக்கிற ரூமு, அங்க போக கூடாது. அந்த ரூமுக்கு எங்க ஓனரும் சூப்பர்வைசர் அவங்க தான் போவாங்க, வேற யாரும் போக மாட்டாங்க. அண்ணே, நாங்க சூப்பர்வைசரா வர்க் பண்றாங்களா, அவங்க வைஃப் தான். என்னம்மா, வயசானவன் என்னதான் என்னையும் ஏமாத்த பாக்கியா? அந்த ரூமுக்கெல்லாம் போக கூடாதுமா. நீ போய் வேற பொருள் வாங்கினா பாரு, இல்லைன்னா பார்த்து வாங்கிட்டு எடுத்துட்டு கிளம்பு. சும்மா அந்த ரூமுக்குள்ளெல்லாம் போற வேலை வச்சுக்கிடக்கூடாது. உன்னைய போய் சூப்பர்வைசர் பொண்டாட்டினா நான் நம்பவாம போறேன். விளையாடாம போய் வேலையை பாருமா. ஏன் என்னைய பார்த்தா உங்க சூப்பர்வைசர் மனைவி மாதிரி தெரியலையா?
என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டையும் போய் சொல்லிவிடாதம்மா. போ போ, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி உன்னைய வெளியே தள்ளி விடுவாவ. என்னாச்சுனே? எதுவும் பிரச்சனையா? பாருப்பா தம்பி, இந்த புள்ள கடையில பொருள் எடுக்க வந்த புள்ளன்னு நினைச்சா நேரா சார் ஐயா ரூமுக்குள்ள போகுது. சூப்பர்வைசர் ரூமுக்குள்ள ஓனர் இருப்பார்ல, அந்த ரூமுக்குள்ள கேட்டேன்னா சூப்பர்வைசர் பொண்டாட்டிங்குது. இதெல்லாம் நம்புற மதியாப்பா இருக்கு. ஏக்கா, கையில காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி சூப்பர்வைசர் பொண்டாட்டின்லாம் போய் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, என்னோட பொறுமையை நீங்க ரெண்டும் ரொம்ப சோதிக்கிறீங்க. அவதான் லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னாரு, அதனாலதான் வந்தேன். எம்மா, உன்னைய பார்க்க பாவமாக தான் இருக்கு. அதுக்குன்னு சூப்பர்வைசர் பொண்டாட்டின்னு சொல்லிலாம் ஏமாத்துறதெல்லாம் நம்ப முடியாதுமா. ஒழுங்கா வெளியே போ. பொருள் வாங்குறவள பிள்ளையா இருந்தனா போய் பொருள் எடுக்க கஸ்டமராக இருந்தா, இல்லாட்டினா வெளியே போமா, விளாடாத. வேற செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியே பிடிச்சி தள்ள வேண்டியதா இருக்கும், பார்த்துக்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க. என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? சாலினி, இவ எப்ப வந்தா? வந்தவன் நேரம் உள்ள வர வேண்டியதானே? வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அதுவும் தலைவலி குளமா வந்திருக்கா. என்னாச்சு இவளுக்கு? சாலினி தம்பி, பாருங்க தம்பி, இந்த பிள்ளைகிட்ட பொருள் வாங்க காசு இல்ல போல இருக்கு. உங்க பொண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்குது. ஆமாண்ணே. இங்க பாருங்க, அவ என் பொண்டாட்டி தான். சும்மா தேவையில்லாம வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. சாலினி, நீ முத உள்ளவா. என்னது இது உன் தலை? டேய் தம்பி, உண்மையிலுமே இது சூப்பர்வைசர் பொண்டாட்டியாடா? ஏன்டா இப்படி பிச்சைக்காரி மை தலையை இப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்குது பேய் கணங்கா? 1 ரூபாய்க்கு ஒரு எண்ணெயை வாங்கி தலைக்கு தேய்ச்சி தலையை வாரிட்டு வரது இல்லையா? இப்படி பார்த்தா எப்படிடா நம்புவான் சூப்பர்வைசர் பொண்டாட்டின்னு? ஐயோ ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா நான் தரத்தரன்னு பிடிச்சி அந்த பிள்ளைய வெளியே விட்டுருப்பேன்டா. அந்த ஆள் வந்து அப்புறம் என்னைய வேலைக்கே இல்லைன்னு வெளியே பிடிச்சி அவன் என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பான் அந்த பையன். நல்ல வேலை, தப்பிச்சேன். அண்ணே, போய் வேலையை பாருங்கண்ணே. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. ஆமாப்பா, அவர் கண்ணில் 2 நாளைக்கு படக்கூடாது போ. என்னாலே நம்ப முடியல, இவங்க தான் சூப்பர்வைசர் ஒய்ஃபான்னு. அது நெடுமரங்கனாக ஹைட்டா இருக்கு, இவரு குள்ளமா இருக்காரு. எப்படி மேட்சிங் ஆச்சு? நமக்கு இதுக்கு வம்பு, நம்ம வேலையை பார்ப்போம். மண்டையா இப்படி குருவி கொடுக்கணங்க இருக்கு? ஐயோ சாரிங்க, நான் தான் வண்டியில வரும்போது முடி களைஞ்சதை கூட கவனிக்காம வந்துட்டேன். நீங்க லேப்டாப்காக ரொம்ப அவசரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்களா அத்தை? அதனால வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது தலை களைஞ்சிருச்சு. சரி, அப்புறமா வண்டியை நிப்பாட்டிட்டு கொண்ட போட்டுக்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேங்க, சாரி. உன் மண்டையை பார்த்தது தான் உன்னை யாருமே என் பொண்டாட்டின்னு நம்மள போல இருக்கு. ஆமா, நான் கூட ஏன் எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் இப்பதான் தெரியுது. முத போய் தலையை கட்டு. ஐயோ, ரொம்ப லூஸ் மாதிரி வந்திருக்கேன். அதனாலதான் என்ன எல்லாரும் வித்தியாசமா பார்த்திருக்காங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. என்ன தங்கச்சிமா, தலைவரி கோலமா வந்திருக்க? அட போங்கண்ணா, நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க. அவசரமா கிளம்பி சீக்கிரம் லேப்டாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷம் சொன்னதும் நான் வேகமா வந்துட்டேன். தலையை கூட ஒழுங்கா வராம எப்பயும் போல கொண்டு போட்டிருந்தேன். அதுவும் வண்டியில வரும்போது அவுந்துருச்சு. சரி, வாரிட்டு வரலான்னு நினைச்சேன், கொண்டே போட்டுட்டு அதை கவனிக்காம உள்ள வந்துட்டேன். இப்ப எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு மறுபடியும் எப்படி வெளியே போறதுன்னே தெரியல. எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்க போறாங்க. நீ வீட்டுக்குலாம் போக வேண்டாம், இங்கே இரு என் கூட. நான் வீட்டுக்கு போகணும். இன்னும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியிருக்கு டூருக்கு போறதுக்கு. அப்புறம் நீங்க மட்டும் தனியா டூருக்கு போறீங்களா என்ன எங்க விட்டுட்டு? லூசு உன்னைய விட்டுட்டா நான் போவேன்? போ, போய் முத தலைய வாரு. போ, அந்த பக்கம் கண்ணாடி இருக்கு, போய் தலைய வாரு போ. ஐ, கோப்பல நம்ம கண்டி என்னெல்லாம் பண்றாரு. மச்சான், இவன் ஒருத்தன் சிவ பூஜையில கரடி மாதிரி எப்பயும் வந்துருவான். இந்தா லேப்டாப் அப்படி, இதுல இன்னைக்கு டேட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதை அனுப்பி விடு, மெயில் அனுப்பி விடு. நான் 10 நிமிஷத்துல மறுபடியும் செக் பண்ணுவேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான். போ சீக்கிரம் போய் வேலையை முடி. நீ நடத்து. டேய் போடா அண்ணே, சீக்கிரம் வெளியே போ. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? டேய் போடா. டேய் போறேன். எங்க இப்ப ஓகேவாங்க? ஓகே தான். நான் வெயிட் பண்றேன்னு சொன்னதும் அவசரமா கிளம்பி எதை பத்தியும் யோசிக்காம வந்திருக்க, அப்படிதானே? ஆமா கோப்பல. ஏன் நான் அவ்வளவு முக்கியமா உனக்கு? இந்த உலகத்துல எனக்கு நீ மட்டும் தான்டா ரொம்ப முக்கியம். இந்த கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள என்னமோ பண்ணுது, என்னன்னு தான் தெரியல. இதுதான் ஒருவேளை காதலா? ஒருவேளை விமல் சொன்ன மாதிரி இருக்குமோ? நான் இவ்வளவு விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோ? எனக்குள்ளே தெரியாம நான் இவ்வளவு நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ என்ன பண்ணாலும் இவன் மேல நமக்கு கோபம் வர மாட்டேங்குது. இப்பதான் இந்த போன் எல்லாம் அடிக்கும். இவரா என்கிட்ட இப்படி எல்லாம் நெருக்கமா நின்னு பேசுறது? சொல்லுங்க சார். ஆமா, இன்னும் 10 நிமிஷத்துல உங்களுக்கு மெயில் வந்துடும். விமல் இப்பதான் அனுப்ப சொல்லியிருக்கேன். எனக்கு வெக்கமா வருது. சரி, கண்டிப்பா இது ஓகேவாயிரும்ல? அப்ப சரி. ஓகே சார், வச்சிடுறேன். இன்னைக்கு எல்லாமே நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு எனக்கு. இதுக்கு மேல சாலினிங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவளை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புற வழியை பார்ப்போம். இல்லைன்னா நான் ஏதாவது உளறிடுவேன். சாலினி, சொல்லுங்க.
சரி லேப்டாப் தான் கொடுத்தாச்சுல, இனிமே நீ வீட்டுக்கு கிளம்பு. எங்க வரும்போது எப்படியோ தலை என்னன்னு இருந்து என்னன்னு கவனிக்காமலே நான் பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன். அப்பவே எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. எனக்கு இப்ப வெளியே போவே கூச்சமா இருக்குங்க. தயவு செய்து என் கூட வெளியே நீங்களும் வாங்கலாம். உன் கூட வாழ்க்கை முழுக்க வரணுன்ற அளவுக்கு என்னையும் நினைக்க வச்சுட்ட. இப்போ இந்த கேட் வரைக்கும் வெளியே வர மாட்டேனா? எங்க ப்ளீஸ்ங்க வாங்குங்க, வர முடியாது எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்ங்க. வான்னு சொன்னா வர போறேன், இதுக்கு எதுக்கு ப்ளீஸ்லாம்? சரி வா போ. எங்க என்னைய யாரும் பார்க்காம என்னைய மறைச்சி எப்படியானு வெளியே கூட்டு போயிருங்க என்ன? உன்னைய நான் மறைச்சு கூட்டிட்டு போகணுமா? அது சரி, சரி வா. எனக்கு கோவிலையா மனசை திறந்து பேசு சொல்ல. இவனே கொஞ்சோட எனக்கு கையில தா பாப்போம், நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். உப்பு காரம்லாம் புளி காரம் உப்பு எது எப்படி இருந்தாலும் சரிதான். இதுதான் மதியத்துக்கும் சாப்பாடு ராத்திரிக்கும் சாப்பாடு சொல்லிட்டேன். ஆமா எக்க பத்தலன்னா வேற என்ன பண்றது? ஆளுவே அதிகம். நீங்க சாம்பார் சோறு போடுறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப சாம்பார் சோறு செய்யலையே, நான் தான் காயெல்லாம் கிடக்குன்னு சொன்னோம்ல. அவ்வளோ ஒருட்டி நிறைய ரேசர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், ஏன்னா சேர்த்து போட்டு செய்வோம். வேண்டாம் வேண்டாம் இதுவே போதும். டிராவல்லாம் அதிகமாக சாப்பிட முடியாவே, இதுக்கு போதும் போதும். என் வீட்டில் உள்ளதெல்லாம் திங்க மாதிரியா இருக்குவே, அது அங்கே போகிறோம் ஆட்டம் போட்டியும் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு கனவு லோகத்தில் இருக்குவே அதுவெல்லாம். அது சரி லட்சுமி அக்கா, அட இங்கே சாப்பாடெல்லாம் தடபடலாம் ரெடி ஆகுதே. அட வாங்க சாருமதி, எல்லாம் கொஞ்சோட கையில் எடுத்து வைல, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இருளா பறக்காத தாரேன் சுட்டு கிடக்கும். சாருமதி உன்னைய பார்க்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா, வாங்க வாங்க இதில் உட்காருங்க. ஐனி நீங்க உட்காருறீங்களா? வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும், நீ உட்காரு, நான் நல்ல இல்லை நின்றுக்கிடியேன். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கவளா சாருமதி? உங்க மாமியார்லாம் எல்லாரும் நல்லா இருக்காவ. நீங்க தான் வீட்டுக்கே வர மாட்டேங்கிய, உங்களை கூப்பிட்டுட்டே கிடக்கே. ஒரு நாள் வருவீன்னு பார்த்தா வர மாட்டேங்கியல. ஆமா வரணும் வரணும்னு நினைக்கிறதுதான், வர முடிய மாட்டேங்க. நமக்கு இங்க தோட்டத்துலயும் வேலை கரெக்டா இருக்கா, வேற இந்த பிள்ளைகளை பத்தி மேய்க்கவும் நேரம் சரியா இருக்கு. நமக்கு வரணும்னு நினைச்சா எங்க வர முடியுது? ஏதாவது நல்லது கெட்டது வச்சாதான் நம்ம வரதுக்கு முடியும். ஆமா அது என்னமோ சரிதான். சரி இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க, ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு. சரி சாருமதி கண்டிப்பா வாரேன். சாப்பாடு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உப்பு பத்தாது பத்துக்க. நாலு முடி நீங்க கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் உப்பு கம்மியா இருந்தா கூட ஊறுகாய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். அதிகமா போச்சுன்னா தான் கஷ்டம். உப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டா சும்மா இருங்க. இனிமே உப்பை கொட்டிடாதீங்க, கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணுங்க. நாலு முடி அட இவ்வளோ இம்சை பெரிய இம்சை. எல்லாம் பெரிய பொண்ணு கொஞ்சம் கையில தா பாப்போம். இருங்கக்கா தாரேன். இனிமே இந்த புளி சாதத்தை எப்படி பேக் பண்ணுவீங்க? அது தோட்டத்துல இருந்து வாழலை வெட்டிட்டு வர சொல்லியிருக்கு. வாழலை வெட்டிட்டு வந்தவன்னா எல்லாருக்கும் வச்சு பொறிஞ்சு ஒரு ரப்பர் பேண்டையும் போட்டு வச்சுட்டோன்னு வைங்க, ஆளுக்கு தூக்கி கொடுத்துட்டோன்னா பஸ்ல வச்சு ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல. ஓ அப்படி. ஆமா நாங்க எப்பயும் டூருக்கு கிளம்புனா அந்த மாதிரி செஞ்சிருவோம், எல்லாம் ஒன்னா போட்டு செஞ்சுட்டு போற வழியில போயிட்டு சாப்பிட்டுக்கிடுவோம். ஆமா இது கூட நல்ல ஐடியா தாண்டே. நாங்கள் குடும்பமா போவோமா, துணிமணியை மட்டும் பேக் பண்ணிடுவோம். நினைச்ச நேரத்தில் காரை வண்டி நிப்பாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிடுவோம். இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போனதில்லை, அதான் கேட்டேன். நம்ம காருக்கு எங்க போறது? நம்ம பிடிச்சி போனா எல்லாரும் ஒன்னா போறதுனால பஸ் தான். பஸ் கண்ட இடத்துலலாம் நிப்பாட்ட முடியாதுல்ல, அதனால நாங்க பார்சல் கட்டிடுறது. அப்புறம் அங்க போய் தங்குற இடத்துல போய் தான் வேணா ஹோட்டல் கிட்ட இருந்துச்சுன்னா அங்க போய் சாப்பிடுவோம். மற்றபடி டிராவல் டைம்லலாம் எங்கேயும் நாங்க இறங்க முடியும். வண்டிக்குள்ளே சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டுக்கிடணும். நல்லா இருக்கு நீங்க பண்ணியதெல்லாம். புளி சாதம் ரெடி. இனிமே அடுப்பை அமர்த்திடலாம். பெரிய பொண்ணு கொஞ்சம் அடி பிடிக்காம நல்லா கிண்டி விடு. நல்லா கிண்டியாச்சு லட்சு, சூப்பராக இருக்குது புளி சாதம். கொஞ்சோள உப்பு மட்டும் கம்மி. இலையில பார்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் கொஞ்சோள ஊறுகாய் வச்சுருங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில கலக்கி அப்படியே உப்பு தெளிச்சு விட்டு கிண்டி விடுங்க, கொஞ்சம் உப்பு சேரும்ல. வேற திட்டா எல்லாருக்கும் உப்புப்பா தெரியும். வேண்டாம் இனிமே அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் செக் பண்ணும்போது கரெக்டாக தானே இருந்துச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊறுகாய் வச்சா சரியாயிரும். இலையில பார்சல் பண்ணும்போது ஊறுகாய் வச்சுக்கிடுங்க. ஊறுகாய் இருக்கா இல்லையா? இல்லைன்னா எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. அன்னைக்கு கல்யாண வீட்டில் ஆட்டையை போட்டு வந்தது. என்கிட்டயும் நிறைய இருக்கலாம், அங்கே உள்ளது தான் கல்யாண வீட்டில் உள்ளது, அதே வச்சு ஒப்பேத்திடுவோம். சரி லட்சு. கல்யாண வீட்டில் ஆட்டையை போட்ட ஊறுகாய் இன்னுமா இருக்கு. என் வீட்டிலலாம் கோயில் கூட எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கூடையோட ஆட்டையை போட்ட ஊறுகாயே இன்னும் வீட்டில் இருக்கு. நீ அதை வருஷ கணக்காக வீட்டில் வச்சு பூஜையை போடு, ஒரு நாள் அதை எடுத்து தின்னுட்டு செத்துரு. என்ன நாள் முடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே. வேற வருஷ கணக்கா ஊறுகாய் வேற இப்படி இருந்தா என்னத்துக்கு ஆகும்? அது ஊசி போய் அப்பயே நாரி போயிருக்கும், தூக்கி குப்பையில போடலாம். சேச்சா குப்பையில கூட போடாத, ஒரு குழிய துண்டு முக்கிரு. வேற நாய்கின்னு ஏதாவது போய் வாய வச்சா கூட அதுவும் செத்து போகும். அடப்பு வாங்கப்பா, அது நல்ல ஊறுகாயாவா தான் இருக்கு. நானே இப்ப வரைக்கும் எங்க ஹோட்டல்ல நான் இப்போ ரீசெண்டா கொடுக்க ஊறுகாலாம் என்ன நினைக்கிய, அந்த ஊறுகாய் தான். ஐயோ இனிமே இவ ஹோட்டல்ல எதுவும் வாங்கி திங்க கூடாதுப்பா.
ஏங்க என்னைய மறைச்சியே கூட்டு போங்கங்க. எல்லாரும் என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு. வரும்போது எல்லாரும் என்னைய பார்த்து சிரிச்சாங்க. ப்ளீஸ்ங்க மறைச்சிக்கோங்க, நான் அப்படியே உங்ககிட்ட குனிஞ்சுக்கிட்டே வந்துடுறேன். இப்ப பாரு, நான் இருக்கும்போது உன்னை யார் கிண்டல் பண்ண போறது, உன்னை பத்தி யாரு சிரிக்க போறதுங்க? ஒழுங்கா நிமிந்து என் கூட தைரியமா வா. என் பொண்டாட்டி நீ, உன்னை யாரும் கிண்டல் பண்ண முடியாது. வா போலாம். என்னம்மா தேவி, அங்க என்ன லுக்கு பாத்தியால வேலு? எப்பயும் இந்த சூப்பர்வைசரனே மூஞ்சி சிட்டு சிட்டுன்னு வச்சுக்கிட்டு இருப்பாரு நம்மகிட்டலாம். இன்னைக்கு பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு போகும்போது மட்டும் எப்படி சிரிச்சுக்கிட்டு போறாருன்னு பாரு. அவரு பொண்டாட்டி கையை அவரு பிடிச்சிட்டு போறாரு, அப்ப சிரிக்காரு. அதுல உனக்கியா வயிறு எரியுது? அப்படி சொல்லல இருக்கா, அவரு சிரிக்கும் போது அழகா இருக்காருன்னு சொல்ல வந்தேன். அப்ப நாங்களாம் சிரிச்சா அழகா இல்ல, சூப்பர்வைசர் சிரிச்சாதான் உனக்கு அழகா இருக்கு. என்ன பொடா தீச்சட்டி தாயா, உன்னையும் ஆளும் மண்டையும். நீ சிரிச்சா என்ன, சிரிக்கா வெளியே போய் ஒளிஞ்சா எனக்கு என்ன? சூப்பர்வைசர் பொண்டாட்டியும் அழகா இருந்துச்சு, அவர் சிரிக்கும் போது அழகா இருந்தது பாரு, அதை தான் சொன்னேன். நம்மளும் எவ்வளவு அழகா இருக்கன்னு சொல்ல மாட்டேக்காளுவல. இன்னும் நம்ம அழகுக்கு அழகு சேர்க்கணுமோ, அப்பதான் நம்மள சைட் அடிப்பாள்வளோ. சரி, அழகு கூட்டுவோம். மேடம் ஒரு நிமிஷம். மேடம் சாரி மேடம், உங்களை யாருன்னு தெரியாம நான் உங்களை போக விடாம தடுத்து நிறுத்திட்டேன். என்னைய மன்னிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? நீங்க இங்க வேலை செய்யணுமா வேண்டாமா? எங்க எதுக்கு இப்ப நீங்க இவர்கிட்ட கோவப்படுறீங்க? நான் வந்த லட்சணத்தை நீங்க தான் பாத்தீங்கல்ல. தலைவிரி கோலமா வந்தனா ஒருத்தி வந்திருந்துகிட்டு சூப்பர்வைசர் பொண்டாட்டி நான் தான் என்னை உள்ள விடுங்கன்னா எப்படி விடுவாங்க? நீங்க பாட்டுக்கு அவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாவங்க, விடுங்க. அண்ணே நீங்க போங்கண்ணே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. ஏங்க உங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியலங்க. வயசுல பெரியவர் தானே, அவர்கிட்ட இப்படி கோவமாவா பேசுவீங்க? சரி விடு, வா போலாம். என் பொண்டாட்டியை யாராவது இன்சல்ட் பண்ணா நான் சும்மா விடுவேனா? வேலையை விட்டே தூக்கிட மாட்டேன். சப்பாடா, எப்படியோ ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. அட, அதுக்குள்ள நம்ம வெளியே வந்துட்டோமா? ஆமாங்க. சரி கையை விடுங்க, நான் இனிமே கிளம்புறேன். அட, இப்பதான் உன் கையை பிடிச்சேன், அதுக்குள்ள கையை விடணுமா? சரி, எதுல வந்தா எப்படி போவ? இந்த வண்டியில தான் வந்தேன். லட்சுமி ஆண்டி வீட்ல அவங்க பொண்ணுங்க கிட்ட தான் வண்டி வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி, பத்திரமா போயிருவியா, இல்லைன்னா நான் கொண்டு வந்து விடட்டுமா? இல்ல வேண்டாம், நீங்க போய் வேலையை பாருங்க. நான் வண்டி சூப்பரா ஓட்டுவேன், நான் பாத்துக்கிறேன். கொண்டு விடட்டுமான்னு கேட்டா கூட வேண்டாங்கல்ல, என்ன பண்றது? எங்க விமல் அண்ணாட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லாம வந்துட்டேன். அவங்க கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லிருங்க. என்ன சரி, அவன் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி பச்சை பச்சைன்னு பல்ல காட்டினான்ல, அவன்கிட்ட இப்ப நீ போயிட்டு வரேன்னு சொல்லனா ரொம்ப முக்கியமா? அட, அது அண்ணன் தங்கச்சிக்குள்ள எங்களுக்குள்ள அது 1008 இருக்கும், அதெல்லாம் ஒரு விஷயமா? அண்ணன்கிட்ட நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லிருங்க. நீங்களும் போய் உள்ள போய் வேலையை பாருங்க, நான் பத்திரமா போயிருவேன். சரி, நான் கிளம்புறேன். பாய். சீக்கிரமா வந்துருங்க, நான் எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். டூருக்கு போன மறந்துடாதீங்க. சரி, உன் கூடவே இப்பவே வரலான்னு பார்த்தேன், நீ தான் வேண்டாங்கிறியே. என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தேன். சரிங்க, வாரேன். சீக்கிரம் சாலினிக்கு ஒரு வண்டி வாங்கணும். சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம், நிறைய வேலை கிடக்கு. இவன் எங்க போனா? ரூம்ல இருக்கான்னு அங்க வந்தேன், இங்க வந்து ஆளை காணோம். என்னடா வேலையை முடிச்சிட்டியா? மச்சா, நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நீ ஒருக்கா வேணா செக் பண்ணிக்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, தங்கச்சிங்கடா, அவளுக்கு வேற இங்க என்ன வேலை, அதனால அனுப்பி விட்டுட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, உன்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல சொன்னான். அதான் நான் பார்த்தேன், என் தங்கச்சி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாளன்னு பார்த்தேன். ஆமா, இவன் தங்கச்சி. எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க மாதிரி தானடா நீயும் சாலினியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்ச? ஆமா, அவ வந்திருந்த லட்சணம் அப்படி. வேற அவளை பத்தி சிரிக்காம என்ன பண்றதா? என் பொண்டாட்டியை பார்த்து நீ எப்படிடா கிண்டல் பண்ணி சிரிக்கலாம்? ஓ, ஐயாவுக்கு இப்பதான் ஞாபகம் வருதோ? எப்பத்துல இருந்து உன் பொண்டாட்டியானாங்க? அது அது நீ போய் வேலையை பாரு, நான் செக் பண்ணிக்கிறேன். டேய் சந்தோஷ், உன் வாயில இருந்து இந்த வார்த்தை எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உனக்கு இப்பவாவது அவ உன் பொண்டாட்டின்னு புரிஞ்சிச்சே. எப்படிடா எனக்கு புரியாம இருக்கும்? அவளை மட்டும்தான் இப்ப மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்தே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய நேரம் அவகிட்ட கோவமா பேசியிருக்கேன். அவளை என் பக்கத்துல கூட வரவிடாம திட்டி, எவ்வளவுதான் நான் திட்டினாலும் அடுத்த நிமிஷமே சிரிச்சிட்டு கோப்பலன்னு சுத்தி வருவா. அதனால அவ என் கூட இருந்தா எப்படியும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. அவளை இவ்வளவு நாளும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அவளை எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா வச்சுக்கணும்னு தோணுது. டேய் மச்சான், சூப்பர்டா. உன் பொண்டாட்டிட்ட உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டியா? இல்லடா. நீ என்ன லூசால? இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி இங்க தானே இருந்தா, அப்ப அவகிட்ட பார்த்து அவளை நேரில் பார்த்து சொல்லியிருக்கலாம்ல. இவன் ஒருத்தன் உடனே தலையை குனிஞ்சிருவான். பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அடே அப்பா, அசடு வலியுது, தொடச்சுக்க. டேய், எவ்வளவு நாள் ஆச்சுடா நீ இப்படி சிரிச்சு? நீ காலேஜ் படிக்கும் போது உன்னை இப்படி சிரிச்சு பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயும் உருன்னு சுத்திக்கிட்டு இருந்தது, இப்பதான் நீ சிரிக்கிறதே நான் பாக்குறேன். நல்லா ஏற்காட சுத்தி பார்த்துட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு ஒன்னா சேர்ந்து வரணும். டேய் மச்சான், நீயும் வாடா, கமலியை கூட்டுட்டு எல்லாரும் ஒன்னா போலாம். டேய், நானும் வந்துட்டேன்னா கடையை யாரு பாத்துப்பா? உங்க சித்தப்பா திட்ட போறாருடா, நீ மட்டும் போயிட்டு வா. நான் சித்தப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீ வாடா. நீ வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணல, கமலிட்டையும் எதுவுமே சொல்லலையே.
தங்கச்சிக்கிட்ட நான் பேக் பண்ண சொல்லிக்கிறேன். நீ வர்றியான்னு சொல்லு, நான் பெர்மிஷன் கேட்கறேன். லாஸ்ட் மினிட்ல எப்படிடா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீயும் வா. சரி, உங்க சித்தப்பாட்ட ஃபர்ஸ்ட் பேசி பாரு. அவரு ஓகே சொன்னா அதுக்கப்புறமா மேற்கொண்டு எதுனாலும் பாத்துக்கலாம். சரி மாப்பிள்ள, நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் முடிச்சு வை, நான் பேசிக்கிறேன். சரி, நான் வரேன். இல்ல சதீஷ், என்னல வந்ததும் காலைல என்னமோ சுடு தண்ணி ஊத்துன மாதிரி பறக்க வா, வந்து முத உட்காரு. இல்ல எனக்கு 1008 வேலை கிடக்கல, நான் இன்னும் உங்களை மாதிரி வேலை ஜோலி இல்லாதவனா? பாத்தியால இவனுக்கு கொடுப்ப, என்னமோ இவன் கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறவன் மாதிரியும் நம்ம என்னமோ வீட்டுக்கு தண்டமா இருக்க மாதிரியும்லாம் பேசியான். அதானே அவனை விடாத அப்படி. இல்ல இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். உன்கிட்ட ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருந்தால, அதை கொடுல ப்ளீஸ்ல. ஜெகனே, எனக்கு தேவைப்படுது. இல்ல கார்த்தி, உன்கிட்ட கூட ஒரு ஷூ கேட்கணும்னு இருந்தேன். நீ ஒரு நல்ல அழகா ஒரு ரெட் கலர் ஷூ போடுவ பாரு, அந்த ஷூ எனக்கு தர, நான் ஒரு 2 நாளைக்கு போட்டுட்டு தரேன். தாரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இப்ப இந்த கூலிங் கிளாஸ் ஷூ எல்லாம் போட்டுட்டு நீ இப்ப எங்க போற? இல்ல அத அப்பவே போன்ல சொன்னோம்ல, டூருக்கு போறேன்னு. இல்ல சதீஷ், என்னென்ன சொல்ற? வருஷம் வருஷம் எங்களெல்லாம் கூட்டு தானல போவே, இந்த வருஷம் எங்கிட்டலாம் சொல்லவே இல்ல. அட எனக்கு எங்க வீட்ல யாரும் சொல்லல. இன்னைக்கு காலையில தான் சொல்றாங்க, சாயங்காலம் டூருக்கு போனா உனக்கு என்னென்ன துணிமணி வேணுமோ எடுத்து வச்சுக்கேன்னு. அதனால தான் எனக்கு ஒரு ஏற்பாடும் பண்ண முடியாம தான் அவங்களோட இதெல்லாம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டேய், எங்களை விட்டுட்டு அது எப்படிடா நீ டூருக்கு போலாம்? நீயும் டூருக்கு போக கூடாது. இல்ல ஜெகனே, நீ வேற சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதல. இப்படி எல்லாம் யார் கூடயாவது தூத்திக்கிட்டு போனா நம்மள உண்டு 4 இடம் சுத்தி பார்க்க. நம்மளால எங்கேயும் போய்கிட முடியாது. நான் ஒத்துக்கிட மாட்டேன், நீ டூருக்கு போக கூடாது. நீ போறதா இருந்தா எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போ, இல்லன்னா நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். இவன் ஒருத்தன் காசு 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா வாங்கலாம், நீங்களும் வரலாம். 2000 ரூபாய் இருந்தா டூருக்கு கூட்டி போவலால? ஆமால, அப்படிதான் சொன்னாங்க. பஸ்ஸுக்கு மட்டும் 2000 போல இருக்கு. அப்புறம் கை செலவு காசு நம்ம தான் தனியா வச்சுக்கிடணுமா. ரூம் எல்லாம் போட்டு தந்துருவாங்களாம் தங்குறதுக்கு. அப்புறம் சுத்தி பார்க்க போற இடத்துல சாப்பாடு தந்துருவாங்களாம். அப்புறம் சுத்தி பார்க்க போற இடத்துல ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு செலவுக்கு வேணும்னா கையில வச்சுக்கிடணும். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. எங்க வீட்ல உடனுமே காசு தரணுமே 2000 ரூபாய். தரலன்னா என்னலாம் பண்றது? ஏல இப்போதைக்கு காவாண்டிட்டாது வாங்கல, வந்து கூட தர்மடி வாங்கிக்கிறதா இருந்தா வாங்கிக்கிடலாம். டூர சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி ஆயிரும்ல. ஆமல சதீஷ், அப்ப இரு, நான் வீட்ல 2000 ரூபாய் கேட்டு பார்க்கேன். தரலன்னா ஆட்டைய போட்டுட்டு காலேஜ் பையில 4 துணி எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடுறேன். போ போ, சீக்கிரமா டூருக்கு காசு ரெடி பண்ற வழியை பாரு. ஓடு ஓடு ஓடு. இல்ல எங்க வீட்லலாம் தரமாட்டாவல. நான் எங்க வீட்ல கையில கல்ல உளுந்தாவது வாங்கிட்டு வர போறோம்ல கார்த்தி. பாய். பாரு, அவன் பிச்சிக்கிட்டு பறந்துட்டான். அடுத்து நீதான். வரும்போது அந்த கூலிங் கிளாஸ் மறந்துறாதல, எடுத்துட்டு வந்துரு. பார்க்கலாம் பார்க்கலாம். எங்க அப்பாலாம் அடிச்சு விடுவார்ல. ஜாலியா நம்ம 2-3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு அடியே கூட வாங்கிக்கிடலாம்ல. போ, போய் காசு ரெடி பண்ற வழியை பாரு. சரி, ட்ரை பண்றேன். பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வர பாக்க எனக்கு ஃபோன் பண்ணுனே. ஓகே ரைட், கிளம்பு. வரும்போது எனக்கு ஷூ மறந்துடாத. நல்லா தான் போச்சு. இவனோட நம்ம கூட டூருக்கு வந்தா நல்லா ஜாலியா தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒத்தையில இருந்தாலும் நமக்கு கம்பெனி தர ஆள் இருக்காது, போர் அடிக்குமே நினைச்சேன். பரவாயில்ல, வந்தா நல்லா தையத்தக்கன்னு ஆடலாம், ஜாலியா இருக்கும். டூருக்கு போனா வந்தாதான் ஜாலியா இருக்குமே. எனக்கு என் நண்பர்கள் என் கூட வந்தாதானே எனக்கு ஜாலி ஜாலி ஜாலி. ஓய் ப்ரோ, அம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தனியா உட்கார்ந்து சோக கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்க? கையில மிதிச்சுக்கிட்டு இருக்கடி குள்ளச்சி, உனக்கு கால் எடுறி. ஓ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். விடாம நல்ல கையை மிதிச்சிட்டா. சாரி ப்ரோ, தெரியாம நடந்துருச்சு. நல்லா வலிச்சிருச்சா? வேற வலிக்காத பின்ன உன் கையை வை, நான் மிதிக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன ப்ரோ சும்மா சும்மா கோச்சிக்கிற? கோவம்லாம் இல்ல, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஏன் டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? டூருக்கு சரண் வரலையா? அட, இது குட் நியூஸ் ஆச்சே. என்னது, சரண் டூருக்கு வரலையா? ஏன், என்னாச்சு? அவங்க அம்மா விட மாட்டாங்களாம். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க ஏதாவது ட்ரை பண்ண கூடாதா? நான் என்ன ட்ரை பண்றது? அத்தை ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்கள யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. சஞ்சனாவை மட்டும் அனுப்பியிருக்காங்க, அதுவும் சரண்யாவுக்காக. சரண் வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் ட்ரை பண்றேன்னு இருக்கான். எப்படி வரேன் என்னன்னு தெரியல. ஏய், சரண் வரலன்னா ஜாலியா தான் இருக்கும். விடு விடு. இவ சூனி ஏன் இப்படி இருக்கா? அவனும் டூருக்கு வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டு இருப்பான். ஆசைப்பட்டா போதுமா? வீட்ல கன்வின்ஸ் பண்ணி அப்ப வரணும். சீ போங்க, நானும் அப்ப டூருக்கு வரல. வராத போ, ரொம்ப சந்தோஷம். நீ வீட்லயே கடை. அப்பாக்கு சோறு பொங்கி கொடுத்துட்டு வீட்ல கடை, நாங்களாம் போயிட்டு வரேன் ஜாலியா. ஏய் சந்தியா, சும்மா இரு. ஏய் சஞ்சய், அதெல்லாம் அவ வராம இருக்க மாட்டா. அவ வருவா, சும்மா நம்மகிட்ட சீன் போட்டுட்டு போறா. ஏன் சரண் வரலன்னா தான் இவ்வளவு வரலன்னு சொல்லிட்டு போறாளா?
ஆமா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஓடிட்டு அடக்கு. என்னைக்கு வீட்ல மாட்டி தரமடி வாங்க போறாவளோ தெரியல. சரி நீ அதை போட்டு யோசிச்சுட்டு அடக்காத. சீக்கிரம் வா. நான் தான் எல்லாரும் புளியாதரை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போய் பேக்கிங்க்கு போறேன். சரி. பூமாரியும் சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கேன்னாலுங்க. நம்மளும் போவோம். ஓ இதுக்காக தான் அத்தை அப்பா சரண வர வேண்டாம்னு சொன்னாங்களா? பஸ்ல தானே வரக்கூடாது, பேசுறதுக்கு ஷியாமும் பக்கத்துல தான் இருந்தான். அப்போ நீங்க 2 பேரும் பைக்ல வந்துருங்கடான்னு சொல்லிடலாமா? வேற அங்க வந்தப்புறம் சஞ்சனை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோ? மறுபடியும் அத்தை கிட்ட சொல்லி கொடுத்து என்ன பண்ணனே தெரியலையே. மாமாக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? மாமா கிட்ட அம்மா பேசியிருக்கேன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு பதிலும் இல்லையே. ஈவினிங் வண்டி வர்றதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவனுக்காண்டி. அது வரைக்கும் அவனுக்கு பர்மிஷன் கிடைக்கல, வரல அப்படின்னா அவனை வண்டியில் வர சொல்லிட வேண்டியதான். என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஆமாம் அதான் சரி. நீங்க பார்சல் பண்ண மாதிரி நாங்களும் பார்சல் பண்ணிட்டோம். சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இலைய கிழிக்காம பார்சல் பண்ணுங்க. அதே போல சாப்பாட்டுல கை படக்கூடாது. கரண்டியை வச்சு தான் யூஸ் பண்ணணும். வேற கைக்கு பட்டுச்சுன்னா வேற அது கெட்டு போயிடும். வேற ராத்திரிக்கு சாப்பிடாது. பார்த்துக்கிடுங்க. என் முவ பார்சல் பண்ண கரண்டிலே அள்ளி வாயில போட்டுட்டு நடந்தால எல்லாம் பார்த்து. ஏம்மா சும்மா இருமா, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற ஒன்றும் பண்ணலை. இலைய கொஞ்சம் தீயில வாட்டி மடிச்சோன்னா உடனே கிளியாது. இது கொஞ்சம் கிளியதான் செய்யுது. அதுக்கு நமக்கு இலைய கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி இருக்கு. அந்த நரம்பு இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு. சரி சரி. இப்போ குமாரி சின்ன பண்ணி எல்லாரும் பார்சல் பண்ணிட்டீங்களோ? இன்னும் நிறைய இருக்குமா பார்சல் பண்ணணும். வாங்க வாங்க. அந்த வாரம் பெரியமா ஓடி அச்சடி இங்க வா. இந்த பக்கம் உட்கார்ந்து பார்சல் பண்ணுவா. அந்த வாரம் இரு. நீ யாரும் அவ நீங்களாம் டூருக்கு கிளம்பியதை பார்த்தா எனக்கும் வரணும்னு ஆசையாக தாண்டே இருக்கு. வாங்க, உங்களை யார் வராண்டான்னா 2000 ரூபா தந்துட்டு கூட ஏறி வந்துருங்க பஸ்ஸில். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். என் மோகனும் மருமகளும் வந்தாலுமே போதும். அதுவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். புஷ்பாக்காக்கு ரமணி அக்கா இல்லைன்னா தான் வருத்தமா இருக்குன்னு நினைக்கேன். ரமணி அக்கா வந்திருந்தா ஒருவேளை புஷ்பாக்கா வந்திருப்பாவளா இருக்கும். அது என்னமோ சரிதான். அட நீ வேற சும்மா இருலா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போதானே கல்யாண வீடு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். இனிமே மறுபடியும் டூருக்குலாம் அலைஞ்சிட்டு வரதுக்கு தெம்பு இல்லை. என்ன புஷ்பாக்கா இப்படி சொல்றிய? நீங்க தான் பார்க்க யூத்து கணக்கா இருக்கிய. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? மாடெல்லாம் சுடிதார் போட்டு மாடன் மாமியாரா இருந்தா தான் எனக்கு வயசாகல நினைச்சிடாத. வயசாகி போய் தான் கிடக்கேன். ஆத்தா அப்படி தெரியலையே. சும்மா இருங்களா. எனக்கே கை காலெல்லாம் குடையுது. எனக்கே யாராவது ராத்திரி தைலம் கீழம் போட்டு நீவி விட்டு தூங்க விட்டா நல்லா இருக்குமான்னு இருக்கும். வாரதா இருந்தா வாங்கக்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். சின்ன வண்டியா பிடிச்சிருக்கானா அந்த பையன், பெரிய வண்டியா பிடிச்சிருக்கானான்லாம் தெரியாது. பஸ்ஸுன்னு சொன்னா ஆளோ இடம் இல்லைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஐயா சும்மா அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒருத்தரும். ஆளுக்கு கூட்டம் அதிகமாயிட்டே போறத பார்த்தோன்னா இடம் கிடைக்குமான்னு தெரியல. நான் டிரைவர் சீட்ல இருப்பேனா இல்லைன்னா டாப்ல இருப்பேனான்னு எனக்கே தெரியல. உமா, எனக்கு என்னமோ நீ டயர் கடையில் இருப்பேன்னு நினைக்கேன். ஏன்னா பெரிய பொண்ணு வாய கழுவலாம். எப்ப எப்படி பேசணுன்னே தெரியாதம்மா அந்த பிள்ளைக்கு. நம்ம ஒரு விஷயமா போறோம், போயிட்டு நல்லபடியா திரும்பி வரணும்னு இல்லாம டயருக்குள்ள இருப்ப அங்க இருப்பாங்க பாரு. சரி சாரி லட்சி, தெரியாம சொல்லிட்டேன். ஆமா எல்லாரும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாங்க. இப்ப மணி என்ன 5 ஆகுது. 6 மணிக்கெல்லாம் சஞ்சய் பஸ் வந்துடும். நான் அப்ப வீட்டுக்கு போய் துணிமணியெல்லாம் எடுத்துக்கொண்டு ரெடியா வச்சேன்னா கரெக்டா இருக்கும் மாட்டே. பஸ் வந்ததும் இதுல ஏத்திடலாம். ஆமா சாப்பாடெல்லாம் போட்டணும் முடியாவில்ல. போட்டணும் போட்டதும் பஸ் வந்துருச்சுன்னா எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். நான் மேலே கழுவிட்டு வேற சேலையை மாத்திட்டு ஓடியாரேன். ஐயா லட்சி இவ்வளவு நேரம் குளிக்காமலா இருந்திய? ஏலாம் இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். அடுப்பு கிட்ட கடந்துக்கு சோறு கிரெல்லாம் கிண்டி எடுத்து வேலை பார்த்திருக்கேன். உங்களோட மாதிரி சும்மையா இருந்து வேடிக்கை பார்த்தேன். காலையிலே குளிக்கலாம் செஞ்சுட்டேன். இப்போ மேலே கழுவணும், வேர்வையா இருக்கு. மேலே கழுவிட்டு வேற சேலையை எடுத்து கொடுத்துட்டு வருவேன். சரி அப்ப எல்லாம் சீக்கிரம் டிஸ்போஸ் ஆகுங்க. போயிட்டு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வாங்க. ஆமா நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வா பெரிய பொண்ணு போவோம். எல்லாம் லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி லட்சு. சல்னி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா? எங்க போனா இவ? சத்தமே இல்ல. என்னாச்சு? படுத்து கிடக்கா? ஏதோ உடம்பு சரியில்லையா? சாலினி என்னாச்சு? எப்ப வந்தீங்க? லூசு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? உடம்பு கிடம்பு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன செய்யுது? வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு என்னன்னா அழுதுகிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுடி. சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் அழுற? சொல்லு. நீ அழுறது என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ். யாராச்சும் ஒன்று ஏதாவது சொன்னாங்களா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. இல்லங்க அத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்னைய பாரு அழாத. சொன்னா கேளு. என் மேல எதுனா கோவமா? இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. என் மேல கோவம் இருந்தா கூட ஒரு 4 அடி அடிச்சுக்க. ஐயோ எனக்கு உங்க மேலலாம் கோவம் இல்லைங்க. எனக்கு என் மேலதான் கோவம். என்னது உன் மேல கோவமா? ஏன் என்னாச்சு? நான் காலையில கடைக்கு வரும்போது தலைவிரி கோலமா வந்துட்டேன். உங்களுக்கு அது வேலையில ரொம்ப அவமானமா இருந்திருக்கும்ல. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரியா சிரிச்சிருப்பாங்கல்ல. நீங்க உங்க வேலையில சூப்பர்வைசரா நல்லா கெத்தா இருந்திருப்பீங்க. என்னால இன்னைக்கு அசிங்கப்பட்டு நின்றுருப்பீங்கல்ல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நீ லூசு, இதுக்கு அழுதுகிட்டு இருக்க கண்ணீரத்தோட? நான் கூட என்னம்மா ஏதோன்னு பயந்துட்டேன். இல்லைங்க, இருந்தாலும் வேலை செய்யற இடத்துக்கு நான் அப்படி தலைவரி குளமா வந்திருக்க கூடாது. நாங்க எல்லாரையும் பார்த்தேன், ஒரு மாதிரி நக்கலா பேசி சிரிச்சாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? லூசு, எப்பயும் என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பியா? அங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன யாரும் கிண்டல் பண்ணல. இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்டா வந்தோன்னு இருந்தது, யார்கிட்டயாவது நான் கொடுத்து விட்டுருந்துருக்கலாமோ லேப்டாப்னு. அட, இது சரிப்பட்டு வராது. நான் தான் சொல்றேன்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. வழக்கம் போல உங்ககிட்ட கோவமா பேசினாதான் சொல் பேச்சு கேப்பியா? இல்ல இல்ல, கோவப்படாதீங்க, நார்மலாவே பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். அது ஆமா, உங்ககிட்ட இல்லாத மூளையை வச்சு நீ என்னத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன யாரும் ஏதாவது நினைச்சிருப்பாங்களோ அப்படியோ இப்படியோன்னு? போங்க கோப்பல, எனக்கு மூளை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? வேற மூளை இருந்தா நீ ஏன் இப்படி உட்கார்ந்து அழ போற? போங்க கோப்பல. அடையப்பா, ஒரு வழியா சிரிச்சிட்டாமா. சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உண்மையாவா? ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு வேலையில அவ்வளோரம் உன்னைய ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் என்னைய சிரிக்க வச்சது நீ தானா? எப்பயும் உருன்னு சிடுமூஞ்சி மாதிரி இருப்பேனா? இன்னைக்கு நான் உன்னாலதான் சிரிச்சேனா, அதனால எல்லாரும் உன்னைய ரொம்ப பெருமையா பேசுனாங்க. அப்படியா? ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் உங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுனாங்க எல்லாரும். எனக்கே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீ என்னன்னா இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க பாரு, அழுது அழுது மூஞ்செல்லாம் வாடி போச்சு. ஆமா, டூருக்கு பஸ் எப்போ வருதுன்னு சொன்னாங்க? 5 மணி 6 மணின்னு சொன்னாங்கங்க. அப்போ எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன். வந்ததும் கூப்பிட்டதும் கிளம்ப வேண்டியதா, நீங்க வந்ததும் போலான்னு இருந்தேன். சரி, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சரி, அப்ப கொஞ்ச நேரம் பெட்ல படுத்து ரெஸ்ட் எடு. ஏன் சோஃபால படுத்திருக்க? அவர் வாங்கி தந்த பெட்ல படுக்க சொல்றாரு போல இருக்கு. இல்லங்க வேண்டாம், எனக்கு அந்த பெட்ல படுக்கிறதுக்கு சோஃபாலே படுத்துக்கிடுவேன். அட, அவளுக்கு அந்த பெட்டு வாங்கி கொடுத்தது பிடிக்கல போல இருக்கு. அதுல இருந்து இப்படிதான் இருக்கா. சரி, நான் இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் இவ்வளவு தூரம் மனசை பாதிச்சிருக்க. உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். இங்க பாரு சாலினி, நான் படுக்கிற பெட்லயே போய் படுத்துக்க போ. எங்க உண்மையாவா? ஆமா, கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடு. நான் வண்டி வந்ததும் கூப்பிடுறேன். சரிங்க. உங்களுக்கு ஒரு தடவை காஃபி ஊத்தி தரவா? இல்ல வேண்டாம், நான் ஊத்தி குடிச்சுக்கிறேன், நீ போய் படு. சரிங்க. கோப்பல வர வர கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசுறாரு. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, அவர் சீக்கிரம் என்கிட்ட இன்னும் நல்லா பேசணும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுளே.